ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஏப்ரல் 22ஆம் தேதி காஷ்மீரின் பகுதியில் பஹல்காம் பகுதியில் அப்பாவி சுற்றுலா சென்றவர்களை தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட இந்த நிகழ்வு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய 2வது கருப்பு நாளாக இருக்கின்றது. இன்று தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தினை தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய சாராம்சம், தமிழகத்தில் அதிகப்படியாக சட்டத்திற்கு புறம்பாக இல்லீகல் இமிகிரேஷன் மூலமாக பங்களாதேஷை சார்ந்த நாட்டவர்களும் பாகிஸ்தான் நாட்டை சார்ந்தவர்களும் அதிகப்படியான எண்ணிக்கையில் தமிழகத்தில் இருப்பதற்கான முழுமையான அறிக்கையினை மத்திய அரசாங்கம் தமிழக அரசாங்கத்துக்கு அனுப்பிய பிறகும் அவர்களை முழுமையாக இந்த தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்தாமல் ஓய்வு உள்ள நிலையில் இந்த கவன ஈர்ப்பு போராட்டமாக இதை நாங்கள் கொண்டு வந்து தமிழக அரசாங்கத்திற்கும் மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரில் சந்தித்து உடனடியாக மாவட்ட ஆட்சியர் இந்த மாவட்டத்தில் உள்ள சட்டவிரோதமாக குடிபெயர்ந்த பாகிஸ்தானை சார்ந்தவர்கள், பங்களாதேஷை சார்ந்தவர்கள், பிற நாட்டை சார்ந்தவர் யாராக இருந்தாலும் உடனடியாக அவர்களை கண்டறிந்து அவங்களுடைய முகாந்தாரத்தை கண்டறிந்து இந்த இடத்தை விட்டு அப்புறத்தை செய்வதற்கான பணியில் செய்ய வேண்டும் என்று பிரத்யேகமாக மாவட்ட ஆட்சியரை மாவட்ட தலைவர் தலைமையின் கீழாக ஒரு நேரடியாக கடிதம் கொடுத்து, புகார் கடிதம் கொடுத்து தக்க நடவடிக்கை செய்வதற்காக இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்றது.